இபாதத் சுடத்துல் ஜமாத்துக்காரரு ஒத்தர் நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி சொல்றது இல்ல. அப்பையும் சொல்ல மாட்டோம், இப்பையும் சொல்ல மாட்டோம், இனிமேலும் சொல்ல மாட்டோம். இபாதத் ஜியாரத்துல் குபூர் என்று தான் நாங்க சொல்வோம். அப்ப ஜியாரத்துல் குபூர் ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அதிலே ஒளிமார்கள் நபிமார்கள் சரி ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லன் என்ற ஆயத்தை குர்ஆன்ல இருந்து நீ எடுப்பியா? ஏன் அந்த தொழுறலமாக இருந்து போல சொன்னா? ஏன் சொன்னா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆத்மீகம் அங்க இருக்கிறதுனால அதனுடைய பங்கு அங்க தொழுறவனுக்கு கிடைக்கணும். அதனால ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லன் அவருடைய காட்பாதம் தடம் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்களோட மவுஸ் அப்படி இருக்குமெண்டா. இதை ரசூலுல்லாஹ் செஞ்சே காமிச்சிருக்கிறாங்க. மீராஜ் போன நேரத்தில் தூர் சீனா மலையில 2 ரக்காத்து தொழுதாங்க வருது. ஏன் தொழுதாங்க? எது தொழுதாங்க? தேவையான அவங்களுக்கு ஏன் தொழுதாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை முனாஜாத் செய்யணும். அந்த பரக்கத்து கிடைக்கிறது எங்களுக்கு வழிகாட்டு. லேஜாவுல ஹபீப் ஆகாக எங்க சொல்லியிருக்கே தேவையில்லை. எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. வழிகாட்டியா வந்தவங்க தானே, ஹாதி தானே, வழிகாட்டியா வந்தவங்க தானே. இல்லப்பா இதனுடைய ரகசியம் என்ன? பெரிய மனிதர்கள் இபாதத்து செய்த இடத்துல அல்லாஹ் ஆத்மீகம் இருக்குது. அந்த பங்கை நீங்க இந்த முறையில தான் கற்றுக்கொள்ளணும் என்று காட்டுறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இபாதத்து செஞ்ச இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. பைத்துல் மஹ்மூத தொழுதாங்க. என்ன இடம்னு கேட்டதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், ஒரு நபி பிறந்த இடம், பிறந்த இடம், அது இபாதத்து செஞ்ச இடம், இது பிறந்த இடம். அப்போ அடக்கப்பட்ட இடம் பில்லவுல மேலே. அப்ப ஆத்மீகத்துக்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லையா? வாரையா விவாதிப்போம் இல்லையா? ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு எடுத்து பாரு. சும்மா வரலாறு நெருப்புல போடப்பட்டுச்சு, வாளால அசாவால அடிச்சாக்க தண்ணீர்ல தாள் இல்ல. வரலாறு பேசுறது அர்த்தம் இல்லை. புள்ள பெறதுக்கு நெருப்பு தேடி போனாங்க. இதுக்குள்ளேயெல்லாம் ரகசியம் இருக்குது. சும்மா வரலாறு பேசுறது அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிற வெளியே எடுக்கணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க. அல்லாஹ் முனாஜாத் செய்யறதுக்கு பனி இஸ்ராயீல்களுக்கு பொறுப்பா வச்சுட்டு போறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஷாமிரி என்று தட்டான். ஹராத்துல பிறந்தவன் தான். என்ன செய்யற? ஹராத்துல பிறந்தா ஹராமான வேலை தானே செய்யணும். ஒத்துமையா இருக்கிற மக்களை பிரிக்கத்தானே வேணும். அதுதானே வரலாறு. அவன் பிரிச்சான். எப்படி பிரிச்சான்? ஜிப்ரி அவனோட உம்மா அவனை பத்தி, அவனோட பேரு மூசா தான். அவனை பத்தி ஒரு அவன் ஹராத்துல கற்பம் தெரிஞ்ச யாரு? அந்த தட்டா சாமிரி, அவனோட பேரு மூசா. இவன் வெக்கத்தில பலிகத்தாகி கேவலப்பட்டு போகணுமே என்று பயந்து மலை உச்சியில பெற்று கூட ஓடிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ்வுடைய ரகசியங்கள் தான் இதெல்லாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினாங்க வளர்க்கிறது. இதெல்லாம் நடக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கணுமே, மக்களை சோதனை பண்ணி பார்க்கணுமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, பால் கொடுத்து வளர்க்கிறாங்க. இப்படி வளர்ந்து வார நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில இருந்தா வார், குதிரையில ஏறிதான் வார். இது குர்ஆன் சரித்திரம், நான் கட்டி சொல்லல. அப்போ இவன் பார்த்தான், அந்த குதிரையோட காலடி பட்ட மண்ணை எடுத்து செத்த மரத்துக்கு கிட்ட போட்டா அது முளைச்சிடும். செத்த புல்லுக்கு கிட்ட போட்டா அது பசுமை ஆகிடும். இப்ப யோசிச்சா இந்த மண் கொஞ்சம் எடுத்து வச்சு போடணும், பின்னுக்கு தேவைப்படும். வெடி மண் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பா இருக்கிறாங்க. இவன்
எடுத்து காலமாட்டுல வாயில திரிஞ்சான். காலமாட சொல்லிச்சு, மூசா அவர் ஆண்டவனை இங்க விட்டு போட்டு தூசி அவனுக்கு தேடி போயிட்டார். காலமாட சொல்லிச்சு, எப்படி இருக்கும் இப்ப ஆண்டவன் இங்க வந்தாச்சு. அறவாசி பேர் காலமாட்டு வணக்கத்துக்கு போயிட்டாச்சு. குதிரையிட காலடி பட்டவன், அதுல ஆத்மீகம் இருக்கு. அந்த ஆத்மீகம் எங்க இருந்து வந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் வந்துச்சு. இது குர்ஆன்ல சரித்திரம். இந்த வரலாறு யஹூதிகளுக்கு நல்லா தெரியும். யஹூதிகளுக்கு நல்லா தெரியும். ஒளிமாறு சாதாரண குதிரையிட காலடிப்பட்ட மட்டுக்கு ஆத்மீகம் இருந்தா மூமினாக இருக்கிறவன் அவன் சொன்னா இல்லையா, அந்த நசாரா நீங்க மூமினா, ஓ நீங்க உண்மையான மூமினா இருந்தா நடக்கும். கத்தியால வெட்டினா வெட்டிப்படாது, நெருப்புல சுட்டா சுட்டுப்படாது. ஏன் ஆத்மீகத்தில பவர், ஆத்மீகத்தில பவர் அது. அது மாதிரி இந்த ஒளிமார் அடக்கப்பட்ட நபிமார் அடக்கப்பட்ட அந்த மண்ணுக்கு இந்த ஆத்மீகம் இருக்குது. இப்ப இந்த முஸ்லிம்கள் அங்க தியானத்துக்கு போயிட்டு அவங்களை தியானத்தை செஞ்சு அங்க கூடுதலாக நேரம் நின்றுட்டா அந்த ஆத்மீகத்துடைய பவர் இவங்களுக்கு வந்துடும். வந்துட்டா இவங்களை மிகைக்க முடியாம போயிடும். இதுக்கு என்ன வழி செய்யலாம்னு பார்த்தா, பார்த்துட்டு முடிவுக்கு வந்தா இந்த தியானத்துல உடைச்சாதான் சரி. தியானத்தெல்லாம் உடைச்சா சரி. அப்ப இதுக்கு முஸ்லிம்களை தான் கோடரி கம்பாக எடுத்தான். ஏன் அவன் நேரடியா வந்தா இவன் யஹூதி வாரான்னு மக்களை விளங்கிக்குவான் இல்லையா? அவங்க தான் இப்போ சலபி என்ற பெயர்லையும் தௌஹீத் என்ற கோழி பெயர்லையும் அன்சாரே சுன்னத் ஜமாத் என்ற பெயர்லையும் வந்து மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேர் யாரு தெரியுமா? யஹூதிகளுடைய அடிவருடிகள், கூலியாட்கள். ஒரு கபரை உடைச்சா 2.5 கோடி ரூபாய் சல்லி கிடைக்கும். ஒரு மௌலவி ஷாக் அப்படி உடைச்சாரு. கொஞ்ச நாள் போகல 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஊடு வாங்கினார். 65 லட்சம் ரூபாய்க்கு சொந்த பள்ளியோட கட்டினார். யார்கிட்டையும் பசுக்கு போகல. உறுதிப்படுத்திட்டா ஆதாரத்தோட தான் பேசணும். ஆதாரம் இல்லாம சுனத்தி மாத்துக்காரர் எங்கேயும் பேசுறது இல்லை. 1 வருஷம் போகல, 6 மாசம் போகல, 35 லட்சம் ரூபாய்க்கு ஊடு, 65 லட்சம் ரூபாய்க்கு பள்ளி, குடும்ப பள்ளி. அதோட நிப்பாட்டினாங்களா? இன்னொரு ஜியாரத்து இருந்தது, அதை உடைக்கிறதுக்கு குமந்திரல திட்டினாங்க. அதேபடியா வெளியே வந்துடுச்சு. அதை மக்கள் பாதுகாத்தாங்க. ஏன் அதுல ஒரு 2 கோடி ரூபாய் வரும் இல்லையா? அப்ப 5 கோடி ரூபாய். இதெல்லாம் நடந்தது. நாங்க பொய்ய சொல்லல. வரத்தல்மா கேட்போம், இல்லன்னு சொல்லட்டும். நாங்க உடைக்க சொல்லல. உடைக்கிறது வாஜிபு, கட்டுறது ஹராம். என்ன பண்ணுவீங்க? மக்கள் மத்தியில உடைக்கிறது வாஜிபு, கட்டுறது ஹராம்டா பொதுமக்கள் என்ன செய்வான்? நன்மை கிடைக்கணும் தானே, அவன் உடைக்கத்தான் போவான். அப்ப எதை கட்டுறது ஹராம், எதை உடைக்கிறது வாஜிபு பிரிச்சு சொல்லணுமே. பிரிச்சு சொல்லணுமே. அது உடைக்க வச்சு போட்டு சத்தியமா நான் உடைக்கவில்லை, நான் உடைக்க சொல்லவில்லை என்றா இது தௌஹீதா? இதான் தௌஹீதா? இவன் தான் மூமின்? போய் சத்தியம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒளிமார்களை நபிமார்களை கௌரவப்படுத்துதலே சேர்ந்ததுதான். அவங்க உசுரோட இருந்தாலும் சரி, உலகத்தை விட்டு மறைஞ்சி போனாலும் சரி, அவங்க அடங்கப்பட்ட இடத்தை, அவங்க வாழ்ந்த இடத்தை, இபாதத்தை செஞ்ச இடத்தை கௌரவிக்கணும். அதை சேர்ந்ததுதான் அதுவும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூசகமாக وَمَنْ يُعَلِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ சொல்லிட்டான்.
அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டாக்கி வைக்கக்கூடிய அடையாள சின்னங்களை கௌரவப்படுத்தியார் கௌரவப்படுத்தினானோ அவனுடைய உள்ளம் சுத்தமா இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இது போல இன்னும் எத்தனை ஆயத்துக்களை சொல்லி போட்டு போகலாம். ஆகவே சுன்னத்து வல் ஜமாத்துக்காரரு கபூர் வணக்கத்தில பங்கு கேட்க மாட்டாங்க, ஜியாரத்துல் குபூர் அதுல பங்கு கேட்பாங்க. அதுல பங்கு கேட்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, கேட்க சொல்லியிருக்கிறாங்க, போக சொல்லியிருக்கிறாங்க, துஆ ஓத சொல்லியிருக்கிறாங்க, சலாம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க செய்யறோம். ஆகவே ஜியாரத்துல் குபூர இபாதத்துல் குபூர் என்று தலையங்கம் போட்டு நாங்க சுன்னத் ஜமாத்துக்காரரு இல்ல அவங்க பேர் போட்டு விட்டா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்து இன்னொன்று பெரேலவிகள். அது வந்து பெரேலவிகள் அது யார தாக்குறது? அல்லாமா மர்ஹூம் ஆலா ஹதரத் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வஹாபிசத்தை வடநாட்டில் முதலாவது எதிர்த்தாங்களாம். வஹாபிஸ்யார்கள் அல்லாஹ் அர்ஷிலே உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ் இப்படித்தான் நான் இறங்குற மாதிரி தான் அர்ஷில இருந்து இறங்கினா என்று காட்டினது யாரு? 7வது நூற்றாண்டு தொடங்கி இப்னு தைமியா. ஜியாரத்தை எதிர்த்தது யாரு? இப்னு தைமியா. இன்னும் வழிகேடான கொள்கை எல்லாம் உருவாக்கினது யாரு? இப்னு தைமியா. அந்த இப்னு தைமியாவுடைய கொள்கை அத்தனைக்கும் அந்த காலத்தில் இருந்த சுபகி இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் போர்க்கொத்தெல்லாம் மறுப்பு தெரிவிச்சாச்சு. மறுப்பு தெரிவிச்சு அவனோட கொட்டத்தை அடக்கி வச்சிருந்தாங்க. அவனுடைய கொள்கைக்கு புத்துயிர் கூட்டினவன் தான் இவன். யாரு? இப்னு அப்துல் வஹாப். அவனோட கொள்கைக்கு இவன் புத்துயிர் ஊட்டினான். புத்துயிர் ஊட்ட இத ஜெய்னி தஹ்லான் மக்காவுடைய முஃப்தி எதிர்த்தாங்களா இல்லையா? எதிர்த்தாங்க. அது போல ஆளாளருக்கு எதிர்த்தாங்க. அவங்களை மட்டுமா எதிர்த்தாங்க? இன்னும் எத்தனையோ உலமாக்கள் அந்த காலத்தில் இருந்தவங்களை எதிர்த்திருக்கிறாங்க. அவங்களை மட்டும் எவ்வளவு சேர்க்கிறது? அப்ப ஜெய்னி தஹ்லான குறை சொல்ல வேண்டியதானே? இப்னு ஹஜர் இமாம குறை சொல்ல வேண்டியதானே? சுபகி இமாம குறை சொல்ல வேண்டியதானே? அவங்க எல்லாம் விட்டு போட்டு இவங்களை மட்டும் பிடிச்சிருந்தா என்ன? அவங்க மீது ஒரு தாக்குணர்வா? அன்பார்ந்த சகோதரருக்கு, அப்ப முற்றிலும் முழுக்க இந்த போலி தௌஹீதுடைய கொள்கை எல்லாம் வஹாபி கொள்கை எல்லாம் இப்னு தைமியா கொண்டு வந்த கொள்கை. அதைத்தான் இன்றைக்கு வச்சுக்கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் மற்றும் உண்டான ஒளிமார்களும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லாத வார்த்தை தான் என்ன தெரியுமா? ரப்பு என்கிறதையும் அல்லாஹ் என்கிறதையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க. என்னவா? தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீது அஸ்மா சிஃபாத் மூணா பிரிச்சு வச்சிருக்கிறான். யாரு? இப்னு தைமியா. அவன் பிரிச்சத்தை தான் இவன் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறான். தௌஹீத் என்ற பெயர்ல உள்ளவன். இது குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம், இமாமுடைய சொல்லுக்கு மாற்றம். யாருமே சொல்லாத வார்த்தை அது. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை இறைச்சிட்டு பாதுகாக்கின்ற அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். ரப்பு என்றாலும் உண்டு, அல்லாஹ் என்றாலும் உண்டு. முத்தராதி ரப்புண்டா அல்லாஹ், அல்லாஹ்டா ரப்பு, அல்லாஹ்டா இலாஹ். அப்ப ஆலமுல் அர்வாஹ்ல இவன் எடுத்திருப்பா போல இருக்குது. அல்லாஹ் தஆலா அர்திமானம் எப்படி எடுத்திருக்கணும்? எங்கள்கிட்ட எல்லாம் எடுத்து இப்படித்தான். அலஸ்து பிரப்பிக்கும் தான் எடுத்தான். எங்கள்கிட்ட எல்லாம் இப்படித்தான். ஆலமுல் அர்வாஹ்ல வச்சு ஒப்பந்தம் எடுக்கிற நேரத்தில் என்ன எடுத்தா? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு அல்லவான்னு தான் கேட்டான். அப்ப நாங்கள் என்ன பதில் சொன்னோம்? அந்த இலா, அந்த ரப்புனா அந்த இலா, அதுதான் நாங்க சொல்றது. ஆனா இவன்ட்டு எடுத்திருக்கணும். எப்படி எழுத? அலஸ்து பி இலாஹிக்கும் தான் எடுத்திருக்கோம்.
ரப்ப பிரிச்சாங்க இல்லையா, அல்லாட்டா ரப்பு இல்லையா, பிரிச்சுட்டாங்க இல்லையா, அப்படித்தான் அவன்கிட்ட எடுத்துக்கணும். அதே மாதிரி கபூர்ல வச்சதுக்கு பின்னால் அவன்கிட்ட இப்படித்தான் கேட்கணும். எகட்டில கேட்பான், மண் ரப்புக்கோடு தான் கேட்பாங்க. இவன்கிட்ட கேட்கல எப்படி, மண் இலாஹுக்க. அப்படியே இதுக்காரன்ட்ட போய் தவிர்த்துட்ட மண் இலாஹுக்க தான் கேட்பான். மண்டபுக்கள் தான் கேட்பாங்க. அப்ப அங்க அவன் தடமாறுவான். இளைஞர் வழங்குது மண் ரப்பு கேட்டு கேட்கறதுல ரப்பி மண் இலாவுக்கு கேட்கலையே, இவன் தடமாறுவான். இப்போ அப்ப அவன் சொல்லிலேயே அவன் பதில் சொல்ல மாட்டான் வழங்குவான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நல்ல பேரை வச்சுக்கொண்டு நாசத்தை உள்ளுக்கு வச்சு கொண்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். மயங்கினீங்க நாசம் போக வேண்டியதுதான். அதுல இந்த காலம் உங்களோட பிள்ளைகளை நீங்க அவங்களுக்கு ஒழுங்கான கொள்கையை சொல்லிக் கொடுத்து அவங்களோட மார்க்கத்தை நீங்க பாதுகாக்கணும். அப்படி இல்லாம தொலைத்தானே கூப்பிடுறான், யாரு தொலை கூப்பிடுறது, தொலை எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதனால மயங்கிடாம எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். பின்னால சைக்கினா வருது பேச முடிக்க சொல்லி, அதனால இனிமேலும் நாம் பேசிக்கொண்டு இருந்தா அது ஒழுங்க கேடு. அதனால உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி பாதுகாக்காம விட்டு பிள்ளைகள் எல்லாம் தவறான வழியில போனா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. இதைத்தான் எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எங்களுடைய நாயகம் ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு தந்தார்களோ அந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சு நடந்து அவர்களுக்கு கௌரவம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏகனாக ஏற்று அவனை இபாதத்தை செஞ்சு நல்லவர்களுக்கு பெரிய மனிதர்களுக்கு கௌரவம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் நின்றும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.